என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சில சமயங்களில் சந்தோஷமாக இருக்கும்பொழுது கடவுள்கிட்ட ஐயா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நன்றி சொல்ல மாட்டோம். ஆனால் துக்கமாக இருக்கும்போது மட்டும் பல விதமாக சொல்லுவோம். என்ன எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த, யாருமே அனுபவிக்க முடியாத கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரியான கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டியே, உனக்கே நல்லா இருக்கா, 3 வேளை குளிக்கிறேன், நான் பட்டையை அடித்து கொட்டையை போட்டுட்டு உனக்காக பூஜை பண்ணுறேன், ஆனால் என்னை மறந்துட்டியே, கோயிலாக வந்து உன்னை சாமி கும்பிட்றதும் உன்னை விழுந்து வணங்குறதும் அந்த கோயிலை பலமுறை சுற்றி வருதுமா இருந்தேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே, நீ எல்லாம் ஒரு கடவுளா, அப்படியெல்லாம் சில சமயங்களில் நாம் கடவுள்கிட்ட வாதிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வக்கீல் ஜட்ஜை பார்த்து வாதிடுவார், அந்த மாதிரி வாதாடி இருக்கோம். ஸோ இந்த வாதாடுவதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடவுளுக்கும் நம்மளுடைய பாவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அதை பற்றி தான். பாவங்கள் சொல்லக்கூடாது, நம்முடைய இந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது கடவுளுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. ஏன் காரணம்னா, நம்மக்கிட்ட முழு சுதந்திரம் இருக்குது. இப்போது ஒரு மிருகம் மாதிரி சீசனிங் இந்த இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. நமக்கு முழு சுதந்திரம், எப்போ வேணால் எதை வேணால் நான் ஸ்டாப்பாக அனுபவிக்கலாம். அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனால் லிமிட்டட் மீல்ஸு, அன்லிமிட்டெட் மீல்ஸுன்னு வாங்கல, மிருகங்களுக்கெல்லாம் லிமிட்டட் மீல்ஸு, நமக்கெல்லாம் அன்லிமிட்டெட் மீல்ஸு. அதுபோல் முழு சுதந்திரம் நமக்கு கொடுத்துட்டாங்க. பந்து நம்ம கையில் தான் இருக்குது, அதை நம்ம எரியிற சவரை பார்த்து எரியணும். ஒரு சவத்தில் எரிஞ்சால் கரெக்டாக உங்கள் தலைக்கு வரும், இன்னொரு சவத்தில் எரிஞ்சால் ஓரளவுக்கு மிஸ் ஆகலாம். இந்த மாதிரி பலவிதமான சவுத்தில் எரியக்கூடிய பந்து நம்ம கையில் இருக்குது. இந்த பந்தை நாம தான் பார்த்து எரியணும். அதுக்காக இந்த பந்து நம்ம தலையில் பட்டுருச்சேன்னு அந்த சவுறு மேலே தப்பு சொல்ல முடியுமா, இல்லை பந்தை உருவாக்கணும் மேலே தப்பு சொல்ல முடியுமா, இல்லை பந்தில் தப்பு சொல்ல முடியுமா? யாருக்கிட்டையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. அப்போ செயல் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொரு உதாரணத்துக்கு இது பார்க்கலாம். ஒரு குயவன் இருக்கான். குயவனோட வேலை என்ன? மண்பானை செய்கிற வேலை. இந்த மண்பானையை செம்மையாக செஞ்சு அழகழகாக அதுக்கு பெயிண்ட் அடித்து நமக்கு பார்வைக்கு கவர்ற மாதிரி வைப்பான். இப்போது அதில் ஒரு மண்பானை உடஞ்சதுன்னா குயவனோட தப்பு, ரைட்டா? ஆனால் அந்த மண்பானை குயவனை பார்த்து என்னை ஏன் இப்படி உருவாக்குன, பார் என் கழுத்து இப்படி திரும்பி இருக்கு, இங்கே பார் நான் அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்குமா? கேட்காது. நீங்கள் எனக்கு சிரிக்கிறது புரியுது, ஏன்னா அதுக்கு உணர்வு கிடையாது. ஆனால் அந்த குயவன் கடவுள்னு வச்சுக்கோங்களேன், நாம தான் மண்பானை. ஆனால் இந்த மண்பானைக்கு உணர்வு இருக்குது. குயவன் இந்த மண்பானையை உருவாக்குனதோட சரி, அவன் வேற எதுவுமே செய்யல, இதுக்கு உயிர் மட்டும்தான் கொடுக்குறான். இந்த மண்பானை ஆட்டம் போடுது போடுது போடுது, பயங்கரமான ஆட்டம். எல்லா ஆட்டமும் முடிஞ்சிச்சு, நான் சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் சாவர நிமிஷத்துலாம் யோசிக்குமா, ஐயோ நான் எல்லா வாழ்க்கையும் தொலைச்சிட்டேனே, நான் இருட்டுக்கு போகிறேனே, என்ன பண்ண போகிறேனேன்னு புரியாமல் தவிக்குமா. ஸோ என்னன்னா இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, தர்க்கம்ன்றது ஒரு கூரிய வாள். கடவுள்கிட்ட தர்க்கம் பண்ணுறது வேஸ்ட். அந்த வால் 2 பக்கமும் அந்த வாளுக்கு முனைகள் உண்டு, கூரிய முனைகள் உண்டு. நீங்கள் எப்படி தர்க்கம் பண்ணாலும் கடவுள்கிட்ட அந்த 2 முனையும் நம்மளை நோக்கி தான் வந்து குத்த ஆரம்பிக்கும். ஸோ கடவுள்கிட்ட தர்க்கம் பண்ணுறதை விட்டுட்டு, ஐயா நீ எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்த, அதை நான் தவறாக பயன்படுத்திக்கிட்டேன், நான் உன் குழந்தை தானே, தயவு செய்து என்னை மன்னிச்சு, இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி சரணாகதி அடைங்க, சரண்டர் ஆகுங்க. நீங்கள் சரண்டர் ஆனால் கண்டிப்பாக உதவி கிடைக்கும். அதே சமயத்தில் என்ன இப்படி படைச்சிட்ட இப்படி பண்ணிட்ட அப்படின்னா கம்முன்னு இந்த பக்கமாக திரும்பிக்கும் கடவுள், எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நாம் மனம் உருகி கடவுள்கிட்ட பிரார்த்தனையை செய்கிறத தவிர நம்ம துன்பங்களுக்கு வடிகால் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, நம்ம வாழ்க்கையில் ஜாலியாக இருந்திருப்போம் எத்தனையோ காலம், ஆனால் துன்பம் மட்டும்தான் நம்ம ஞாபகத்தில் இருக்கும், ஜாலியாக இருந்த விஷயம்லாம் ஞாபகத்திலே இருக்காது. அந்த ஜாலியாக இருக்கிற நேரத்தில், அதை சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கடவுள்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள், கடவுளே இதெல்லாம் எனக்கு கொடுத்த, உனக்கு கோடான கோடி நன்றி, இதோ வரேன், இந்த நன்றிக்காக உனக்கு ஒரு மொட்டை போடுறேன்னு இன்னைக்காவது நம்ம போய் போட்டிருக்கோமா? அதாவது நீங்கள் வேண்டுதல் வைப்பீங்க, அது நிறைவேறிடும், போடுவீங்க, லஞ்சம் கொடுப்பீங்க, அது வேறு விஷயம். லஞ்சம் எதுவுமே வேண்டாமல் நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தேன், இந்த என்னோட முடி காணிக்கையை கொடுக்குறோன்னு கொடுப்போமா? கிடையாது. ஸோ என்னன்னா, நமக்கு துன்பம் வரும்போது தான் கோவிலுக்கு போகிற பழக்கமே வச்சுருக்கோம். ஜாலியாக இருக்கும்போது அது தோண மாட்டேங்குது. அதை தோணுதில்லை, இனிமேல் தான் உங்களுக்கு தோணணும். அது கடவுள்கிட்ட போங்க, கடவுள்கிட்ட சரண்டர் ஆகுங்க. ஐயா நீ படைச்ச குழந்தைனா, இப்பயும் நான் குழந்தை தான், இந்த உலகத்து விஷயத்தில் வேணால் நான் வளர்ந்துருக்கலாம், அறிவு ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் எல்லாமே, ஆனால் இதெல்லாம் நீ கொடுத்தது, எனக்கு இதை வச்சு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரில, நீயே என்னை வழி நடத்து, நான் எந்த பாதையிலையும் தவறாக போகாத மாதிரி என்னை காப்பாற்று. சப்போஸ் என்னோட சின்ன புத்தி தவறாக போக வைக்கும், அப்படி தவறாக போயிட்டுனா கூட ரொம்ப தட்டிடாத, வலிக்கும்,
அதனால் சின்னதாக கண்டித்து அந்த தவறுலேருந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துரு. ஏன்னா கண்டிப்பு இருந்தால் தானே ஒரு சில இடங்கள்லாம் நமக்கு அறிவு வரும். அதனால் லைட்டாக ரொம்ப கண்டிச்சிடாதான் நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சுட்டு அவர்கிட்ட முழுமையாக சரண்டர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நமக்கு கவலையே கிடையாதுங்க. நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, அதுக்காக கவலை இல்லைன்றதுக்காக நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பாதைகளை செம்மையாக போட்டுட்டு எதுக்குமே கடவுளை சாட்சியாக வச்சு நாம் ஆரம்பிக்கணும். எப்படி ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவோமே, எதுக்கு? முதல்ல அவரை வச்சுட்டு அவரை சாட்சியாக வச்சு நாம் படித்ததெல்லாம் அவரை சாட்சியாக வச்சு எழுதுவோம். அதுபோல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவரை சாட்சியாக வச்சு கடவுளே இதை நான் உன்னை நம்பி செய்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. அப்புறம் என்னங்க, ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.